கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் டிராவல் பண்ணும்போது கிடைக்கும். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா, எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. ஹாய், வெல்கம் டு ஏகே விலாக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒடிசா மாநிலம் கொனார்க் சூரியனார் கோயில். இது ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலில் இருக்க சிறப்பு என்னென்னா, இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள், ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள் எல்லாம் ஒரு கல்யாண வாழ்க்கையில் இருக்க தாம்பத்திய முறைகளை மையப்படுத்தினதாகவே தான் இருக்கும். இது ஒரு தேர் வடிவில் தான் இந்த இது கோயிலே இருக்கும். 4 சைடு சக்கரங்கள் இருக்கும். அதை இழுத்துட்டு போகிறதுக்கு குதிரைகளும் இருக்கும். இது கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கடல் காற்று பட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மாநில அரசு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாத்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க, புனரமைப்பு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒரு தடவையாவது போய் பார்க்க வேண்டிய கோயில்களில் இது ஒன்று. இது கோயில்னு சொல்கிறதுக்கு உள்ள சாமிலாம் இல்லை. சாமியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஜெகநாதர் கோயிலில் வச்சிட்டாங்க. இது ஒரு பழங்கால கோயில், அவ்வளோதான். உள்ள சாமிலாம் இருக்காது. சுற்றி பார்க்குற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் போகணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் ஒரு சாயந்தர டயத்தில் போக பிளான் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா வெயில் அந்த மாதிரி அடிக்கும். வெயிலில் போனோம்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சுற்றி பார்க்கறது ஒரு என்ஜாய்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு ஈவினிங் டைம் போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா பெட்ரு. சூப்பர் கோவில். ஃபேமிலியாக போனோமா, சுற்றி பார்த்தோமா, கொஞ்சம் நேரம் உட்காந்து பிக்னிக் மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரியான கோவில். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையாவது போய் பாருங்கள்.